ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாகவே காணாமல் போன ஆர்ஜே சுஜித்ரா இப்போ கொஞ்ச நாளாகவே சோசியல் மீடியாவில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கணவர் கார்த்திக் குமார் ஒரு ஓரினை சேர்க்கை உடையவரனும் சினிமா துறையில் இருக்க பல பிரபலங்கள் பற்றியும் பல குற்றச்சாட்டுகள் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. யார் இந்த சுஜித்ரா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1982 ஆகஸ்ட் 14 சென்னையில் பிறந்தவங்க தான் ஆர்ஜே சுஜித்ரா. சுஜித்ரா சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. 23 வயசில் அவங்க அப்பாவும் இறந்துடுறாங்க. இவங்க ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ரொம்பவே ஆசை. ஆனால் ஒரு சின்ன எடிட்டிங் ஜாப் கிடச்சி தான் அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரபலமான ரேடியோ ஸ்டேஷனில் சேர்ந்து தன் பேச்சு திறமையால் தமிழ்நாட்டு மக்களையே தன்வசமாக்கிட்டாங்க ஆர்ஜே சுஜித்ரா. அதுக்கப்புறம் 2002 ஜே படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு எஃப்எம் ஆர்ஜே ரோல் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் அழகாக உச்சரிச்சிருப்பாங்க. அதை பார்த்த மியூசிக் கம்போசர் பரத்வாஜ் ஒரு பாடல் வாய்ப்பும் கொடுத்துருந்தாங்க. அதுதாங்க ஜே படத்தில் வர மே மாத 98 மேஜரானே நீ. அதுக்கப்புறம் அவங்க பாடிய பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டு, பெரிய பாடகராகவும் ஆயிட்டாங்க. பாட்டு மட்டும் இல்லாமல் டப்பிங், சைடு கேரக்டர், இப்படி சினிமாவில் பல துறைகளில் கலக்கிக்கிட்டு இருந்தாங்க ஆர்ஜே சுஜித்ரா. இப்படி சந்தோஷமாக போய்கிட்டு இருந்த சுஜித்ராவுக்கு கல்யாணம்னு ஒன்று வந்து பெரிய ஆப்பாவே வச்சிருச்சுன்னு சொல்லலாங்க. கார்த்திக் குமார், இவர் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்களுடைய மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. சந்தோஷமாக தாங்க கல்யாண வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் போக போக 2 பேருக்கும் தாறுமாறு தக்காளி சோறு சண்டை தாங்க. பல வருஷம் ஆகியும் 2 பேருக்கும் குழந்தை இல்லை. டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கு டாக்டர் சொல்லிட்டாராம் கார்த்திக் குமாருக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான தகுதி இல்லைன்னு. ஆனால் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதுபோக அவர் ஓரினை செயற்கை செய்கிறதுல ஆர்வம் உடையவர்னு டவுட்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சுஜித்ராவுக்கும் இதே டவுட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே சுஜித்ரா தன் கணவன் கார்த்திக் குமாருக்கும் தனுஷுக்கும் ஓரினை சேர்க்கை இருப்பதாக மிகப்பெரிய குண்டை சோசியல் மீடியாவில் போட்டாங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குச்சு. இப்படி அவங்க 2 பேருக்குள்ளேயும் பல சண்டைகள் நடந்து 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க 2017. அதுக்கப்புறம் சுஜித்ரா ஆளையே காணவங்க லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சுஜித்ராவுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் சொத்து பிரச்சனை ஏற்பட்டது. அதில் சுஜித்ரா ஒரு அட்வொகேட்டை வச்சு வாதாடுவாங்க. அவங்க 2 பேருக்கும் பிடிச்சி போய் 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கார்த்திக் குமார் 2022 அமிர்தா சீனிவாசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆர்ஜே சுஜித்ரா, கார்த்திக் குமார் இவங்க 2 பேருமே தனித்தனியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக தாங்க போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ இடையில மறுபடியும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கார்த்திக் குமார் ஆர்ஜே சுஜித்ராவை ஜாதியை வச்சு திட்டுனதா பைல்வான் ரங்கநாதன் ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆடியோ ஆதாரத்தை சுஜித்ரா தான் தந்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு கார்த்திக் குமார், இது என் வாய்ஸே இல்லை, நான் இப்படி பேசக்கூடிய ஆளும் இல்லை, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து கார்த்திக் குமார் ஒய்ஃப் அமிர்தா சீனிவாசன் இன்ஸ்டாகிராமில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு வாழ்க்கை ரொம்பவே சின்னது, அதுக்கு பதிலாக மயிரா போச்சுன்னு சொல்லிட்டு கடந்து போங்க, ஹாய் மை டியர் கார்த்திக் அப்படின்னு தன் கணவனுக்கு ஆதரவாக பேசி பதிலடி கொடுத்துருக்காங்க. இது தாங்க இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. வாழ்க்கை ஒரு சின்னது தாங்க. இதில் பல பேர் வருவாங்க போவாங்க, வந்தவங்க வரட்டும் போகிறவங்க போகட்டும், வாழ்க்கை சந்தோஷமாக ஆகட்டும் அப்படின்னு அடுத்த நாளை நோக்கி போகிறது தாங்க நல்லது. ஆர்ஜே சுஜித்ரா, கார்த்திக் குமார், அவருடைய ஒய்ஃப் அமிர்தா இவங்களுடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.